திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 35. புராண வரலாறு. பொதுவாக எந்த ஒரு புராணமும் ஆரம்பிக்கும் பொழுது அதன் துவக்கத்திலே இப்புராணம் வந்த வரலாறு என்பது கூறப்படும். அந்த வகையில் திருவிளையாடல் புராணம் எழுந்த வரலாறு இங்கே திருநாட்டுப்படலம், திருநகரப்படலம் என்பதனை அடுத்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. புராண வரலாற்றின் ஆரம்பத்திலே திருக்கயிலாய புகழ்ச்சி என்று ஒரு பகுதி திருக்கயிலாய மலையை வர்ணிப்பதாக அமைந்து, பின் இத்திருவிளையாடல் புராணம் எழுந்த வரலாறை அதை தொடர்ந்து விளக்குவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்திருக்கின்றார். திருக்கைலாசம் என்கின்ற திருக்கயிலாய மலை, அது தேவர்களெல்லாம் எம்பெருமானை வேண்டி வரங்களை தாருங்கள் என்று துதித்து தம்முடைய சிரசுகளின் மேல் கைகளை குவித்து வைத்து கொண்டு துதி செய்து கொண்டிருக்க, அவர்களுக்கெல்லாம் கிருபை செய்து அரிய வேதத்தின் உச்சியையும் கடந்து இருக்கின்ற பரமசிவனார் வீற்றிருப்பதற்குரிய ஸ்தானமாக இருப்பது திருக்கைலாசம் என்கின்ற திருமலை. இறைவனார் சுட்டுணர்வுக்கு எட்டாத ஸ்வயம் ஜோதியாக இருப்பவர். அனாதி மல முத்தனாக இருக்கின்ற சிவபெருமான் மலபோதத்தால் நிகழும் வாக்கு மனங்கள் பற்றி அறியும் ஆகம பிரமாணத்தினாலோ அனுமான பிரமாணத்தினாலோ பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலோ உணரப்படாதவர். அப்பரம்பொருளை பரஞானத்தால் மட்டுமே காண முடியும், அறிய முடியும். அதுவல்லது விந்து சக்தியின் காரியமான வேத முடிவாக இருக்கின்ற உபனிஷத்துக்களை ஆராய்வதனால் உண்டாகும் ஞானம் அபரஞானம். அந்த அபரஞானத்துக்கும் எட்டாதவர் பெருமான். பரஞானத்தினால் மட்டுமே, அதுவும் அவர் காட்டினால் மட்டுமே காணப்படுபவர் பெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானார் எழுந்தருளியிருக்கும் இடமே திருக்கயிலாயம் என்ற திருமலை. இந்திரனுடைய உலகம் இந்திரலோகம் அல்லது தேவலோகம், பிரம்மாவின் உலகம் சத்தியலோகம், விஷ்ணுவின் உலகம் வைகுண்டலோகம். இவைகளெல்லாம் பேரொளி என்கின்ற சர்வசம்ஹார காலத்திலே ஒடுக்கப்படும். அந்த சர்வசம்ஹார காலத்திலும் திருக்கைலாய மலையானது தனது வலிமை கெடாமல் நின்று அவ்வூழிக்காலம் தோறும் வளர்ந்து ஓங்கி நிற்கும். அத்திருக்கைலாய மலையில் அரம்பை பெண்கள் ஆடுகின்ற ஆடலினால் உண்டாகிய ஓசை, அவர்கள் பாடுகின்ற பாடலின் ஓசை, வீணையின் ஓசை, முழவு அதிர்கின்ற ஓசை, யானைகளது அளவில்லாத ஓசை, அத்திருமலையிலிருந்து விழுகின்ற அருவியின் ஓசை, இவைகளெல்லாம் ஒருபால் நிறைந்து இருக்க, இவ்வோசையானது ஆகாயத்திலும் திசைகளிலும் பரவி நிற்கும். பரமசிவனார் தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய சாரூபத்தை தந்து அருளுவார். சாரூபம் என்பது பரமசிவனாரது திருமேனி போலவே ஜடாமுடியும் நீலகண்டமும் திரிநேத்திரமும் மான்மழு முதலானவைகளை பெறுதல். இப்படி பரமசிவனார் தன் அடியார்களுக்கு தம் சாரூபத்தை தந்தருளுவார். அதே போன்று இக்கைலாயகிரியும் தன்னுடைய சாரூபத்தை அடியார்களுக்கு தருகின்றது. திருக்கைலாயகிரியானது வெண்மை நிறமுடையதாக இருக்கும். பரமசிவனாரது அடியார்களும் விபூதியினை, பிரகாசமுள்ள வெண்மை நிற விபூதியினை தம் திருமேனியில் பூசி வெள்ளை நிற ஒளி வீசும் தேகத்தை உடையவர்களாக இருப்பார்கள். இக்கைலாயகிரி பரமசிவனாரை தன்னுள்ளே கொண்டு அசைவற்று இருக்கும். அதே போன்று சிவன் அடியார்களும் எம்பெருமானை தங்களது உள்ளத்திலே ஆன்ம அறிவிலே கொண்டு அசைவற்ற நிஷ்டையில் இருப்பார்கள். இத்திருக்கைலாய மலையிலிருந்து பல அருவிகள் பொழியும். அதே போன்று பரமசிவனாரது திரு அடியார்களின் திருக்கண்களிலிருந்து பெருமானை நினைத்து உருகுவதால் எப்பொழுதும் கண்ணீர் அருவி பொழிந்து கொண்டே இருக்கும். ஆனந்த பாஷ்பம் பெருகுகின்ற திருக்கண்களை உடையவர்களாக இருப்பார்கள் சிவன் அடியார்கள். எனவே இத்திருக்கைலாயகிரியும் தன்னுடைய சாரூபத்தை சிவன் அடியார்களுக்கு தந்து அருளுகின்றது. சாரூபம் என்பது சமானமான ரூபம் என்ற பொருளை தரும்.
அத்திருக்கயிலாய திருமலையில் வெள்ளை நிற வஸ்திரத்தை விரித்தது போன்று, வெள்ளை நிற அருவி பொழிவது போன்று, 4 வேதங்களின் சிரசில் நின்றருளுகின்ற ஜோதிஸ்வரூபமாகிய சிவப்பரம்பொருளை தரிசித்துக் கொண்டு தூங்காமல் தூங்குகின்ற முனிவர்களினுடைய கண்களிலிருந்து நீர் வெள்ளம் பெருகுகின்றன. அத்திருக்கயிலை மலையில் ஒருபுறம் கோட்டுப்பூவும் நிலப்பூவும், சுனையில் உள்ள நீர் எடுத்துக்காட்டும் பெரிய நீர் பூவும் கொடிப்பூவும் என்ற இந்த 4 வகை பூக்களை கொண்டு, அதோடு மனத்தை உருக்கவல்ல கரைவிக்கவல்ல பாடலாகிய சிறந்த மலரை கொண்டும், நமது சிவபரம்பொருள் திருவடியில் சூட்டுகின்ற பெரிய தவத்தினை உடைய திருத்தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக சூழ்ந்திருக்கின்றார்கள் அத்திருக்கயிலை திருமலையில். துதிக்கையை உடைய யானைகளும், கோபத்தை உடைய புலிகளும், விஷம் பொருந்திய வாயையும் படத்தையும் உடைய பாம்புகளும், மெய்ஞானத்தை உடைய அரிய தவத்தை உடைய முனிவர்களை, தமது சுற்றங்களால் முன்பு வணங்கப்பட்ட 3 திருக்கண்களை உடைய சிவபெருமான் என்றே கருதி, அந்த தவ முனிவர்களை சிவபெருமான் என்றே கருதி சரணமடைந்து அன்பு செய்து வழிபடுகின்றன என்றால், அத்திருக்கயிலை திருமலை என்பது விண்ணுலகத்தாராலும் மண்ணுலகத்தாராலும் எல்லா உலகத்தாராலும் புகழப்படுகின்ற திருமலை ஆகும் என்று இவ்வாறு திருக்கைலாச புகழ்ச்சியை அமைத்து புராண வரலாற்றை அருளத் தொடங்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். அளவு செய்தற்கரிய சிறப்பு வாய்ந்த அத்திருக்கயிலை திருமலையில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற திருக்கோயிலின் முன்னே சிவ தீர்த்தம் என்றொரு தீர்த்தம் இருக்கின்றது. எல்லா சிவஸ்தலங்களிலும் இருக்கின்ற பெரும் மாகாத்மியத்தை உடைய சிவ தீர்த்தங்களிலெல்லாம் மேம்பட்டு என்றும் சிறந்ததாக விளங்குவது திருக்கயிலை மலையில் சிவபெருமானின் திருக்கோயிலின் முன்னே இருக்கின்ற அச்சிவ தீர்த்தம். அந்த சிவ தீர்த்தத்தின் அருகில் 1000 கால் மண்டபம் ஒன்று இருக்கின்றது. பல தவங்களைச் செய்த தேவதச்சனால் குளிர்ச்சி மிக்க கிரணத்தை உடைய சந்திரகாந்த கற்களினால் அமைக்கப்பட்டது இந்த 1000 கால் மண்டபம். சந்திரகாந்த கல்லினால் அமைக்கப்பட்ட இந்த மண்டபத்தில் 9 வகை ரத்தினங்கள் வரிசை வரிசையாக பதிக்கப்பட்டு இருக்கும். இப்படி சந்திரகாந்த கற்களால் உருவாக்கப்பட்ட அந்த மண்டபமானது அந்த ஆகாயத்தில் இருக்கின்ற சந்திரனே விண்மீன்களோடு சேர்ந்து வந்து ஞான வடிவாகிய இறைவனாரது திருவடியை எப்பொழுது வணங்குவோம் என்று சமயம் பார்த்து காத்திருப்பதைப் போன்று இருக்கின்றது. அந்த 1000 கால் மண்டபத்திலே பெரும் தவம் மிக்க சூதமா முனிவர் வீற்றிருக்கின்றார். வியாச முனிவரிடம் கற்று உணர்ந்தவர் சூதமா முனிவர். நூல் கேள்வியால் 18 புராணங்களையும் சொன்ன மாதவம் பொருந்தியவர் சூதமுனிவர். அந்த 1000 கால் மண்டபத்தில் அரிய தவமே ஒரு வடிவம் கொண்டு இருந்தால் போன்று புலியின் தோலின் மேல் வீற்றிருக்கின்றார் சூதமா முனிவர். அப்போது சம்புபக்தன், சதானந்தன், உத்தமன், மகோதரன், உக்ரவீரியன், பிரச்சண்டன் என்ற தபோதனர்கள் அங்கே எழுந்தருளுகின்றார்கள். பிரம்மனைப் போன்றவர் மகோதரன், தேவர்கள் அஞ்சும் பெரும் தவத்தை உடையவர் உக்ரவீரியன், கேட்டோர் நம்பும் வேதம் முதலிய நூல் கேள்வியில் வல்லவர் பிரச்சண்டன். இத்தகைய பெரிய தபோதனர்கள் சிவ தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து இந்த 1000 கால் மண்டபத்தின் மேலே ஏறி தங்களினுடைய நித்திய கடன்களையெல்லாம் தவங்களையெல்லாம் நிறைவு செய்து கொண்டு சந்திரசேகரனாகிய சிவபெருமானினுடைய திருவடிகளை சிந்தித்து துதித்தார்கள். இவர்களும் இவர்களோடு சேர்ந்து இன்னும் பல பெரிய தவத்தினை உடையவர்களும் உமாபதியான சிவபெருமானிடம் முழு அன்பு வைத்த சூதமா முனிவரை ஸ்தோத்திரம் செய்து வணங்கி நிற்கின்றார்கள். வணங்கி நின்று ஒரு கேள்வியை சூதமா முனிவரிடம் கேட்கின்றார்கள். சூதமா முனிவரை எவ்வாறு இவர்கள் அழைத்து இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் என்றால், வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் முதலாக சொல்லப்பட்ட நூல்களின் முடிந்த முடிவான பொருள், துணிந்த பொருள், அது எல்லா உலகங்களையும் பெற்றருளிய உமாதேவியை இடபாகத்தில் உடைய சிவபெருமானே
என்று சந்தேகம் விபரீதமின்றி தெரிந்து உணர்ந்த பெரியவரான சூதமா முனிவரே, ஞானத்தை உடைய பெரிய தபோதனரே, தங்களிடம் ஒரு கேள்வியை விண்ணப்பிக்கின்றோம் என்று சூதமா முனிவரை போற்றி புகழ்ந்து அவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள். ஒரு ஆசிரியரிடம், ஒரு ஆச்சாரியரிடம் ஒரு சிஷ்யன் எவ்வாறு ஒரு கேள்வியையோ சந்தேகத்தையோ விண்ணப்பத்தையோ வைக்க வேண்டிய முறை என்பது இங்கே காட்டப்படுகின்றது. முதலிலே ஆச்சாரியனை புகழ்ந்து துதித்து வணங்கி மிக பவ்யமாக வினயமாக நின்று அவரிடம் கேள்வியை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற முறைமை இங்கே காட்டப்படுகின்றது. இவ்வாறு வணங்கி அந்த கேள்வியை முன் வைக்கின்றார்கள். மேரு மகாமலை, மந்தரமலை, திருக்கயிலாயமலை, ஸ்ரீபர்வதமலை முதலான ஸ்தலங்களிலெல்லாம் தர்மதேவதையாகிய ரிஷபத்தின் மேலே ஏறி நடத்தியருளும் சிவலோகநாதர் எழுந்தருளிய திருப்பதிகள் அனந்த கோடி இருக்கின்றன. எல்லோரும் முடிவில்லாத போகத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கு ஏதுவான காரணங்களையெல்லாம் எங்களுக்கு கூறி அத்திருத்தலங்களின் பெருமைகளையெல்லாம் எங்களுக்கு எடுத்துக் கூறினீர்கள் சூதமா முனிவரே. எங்களிடம் இருக்கின்ற சந்தேகம், விபரீதம், அறியாமை என்ற இந்த 3 குற்றங்களும் எங்களை விட்டு போகும்படி தாங்கள் திருவாய் மலர்ந்தருளிச் செய்தீர்கள் சிவபெருமானின் எண்ணற்ற ஸ்தலங்களை பற்றி. ஆனாலும் சிற்றறிவை உடையவர்கள் நாங்கள், 3 மயக்கங்களை மனத்திலே உடையவர்கள் நாங்கள். எனவே நாங்கள் இன்னும் தெளியாமல் இருக்கின்றோம். எங்களது இந்த மயக்கங்களெல்லாம் நீங்கும்படி நாங்கள் பிழைக்கும் வண்ணம் இன்னமும் சொல்லி அருள வேண்டும் என்று சூதமா முனிவரிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள். மேலும் விண்ணப்பிக்கின்றார்கள் சூதமா முனிவரிடம், ஸ்தலங்களிலெல்லாம் மேம்பட்ட தலம் எது? தகுதி அமைந்த பல தீர்த்தங்களிலெல்லாம் மேம்பட்ட தீர்த்தம் எது? தமது குறை கூறி வந்த அடியாருக்கு பல நன்மைகளும் தந்தருளும் மூர்த்தியாகி நாத தத்துவத்தின் இறுதியாகிய இடத்தையும் வேத தத்துவத்தின் இறுதியாகிய இடத்தையும் கடந்த ஒளிப்பிழம்பாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள ஒரு தலத்தை சொல்லி அருளுங்கள் என்று இந்த தவத்தில் சிறந்தவர்களெல்லாம் கேட்டபொழுது, இவர்களுக்கு எதிரே முக மலர்ச்சியை கொண்டு ஆணவ மலத்தின் வலிமையை வெற்றி கொண்ட சூதமா முனிவர் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். எல்லா ஸ்தலங்களின் மேன்மைகளையெல்லாம் தம்மிடம் கொண்டது மேருமலையை வில்லாக ஏந்திய சிவபெருமான் தனக்கு திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் தலங்களிலெல்லாம் மேம்பட்ட ஒரு தலம் இருக்கின்றது. அத்தலம் காதால் அதனுடைய திருநாமத்தை கேட்டாலே மோட்சத்தை தர வல்லது என்று அருளுகின்ற சூதமா முனிவர் மேலும் தொடர்ந்து அருளுகின்றார். எல்லாவற்றையும் முடிவு பெற எடுத்துக் கூறும் புராணங்கள் 18. அதிலே ஸ்காந்த மகாபுராணம் 6 சம்ஹிதைகளை உடையது. இந்த 6 சம்ஹிதைகளும் இதனை யார் சொன்னார்களோ அவர்களினுடைய பெயரால் அமைந்திருப்பது. அதில் சனத்குமார முனிவர் கூறியது சனத்குமார சம்ஹிதை, சூத முனிவனாகிய நான் கூறியது சூத சம்ஹிதை, பிரம்மதேவன் கூறியது பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு கூறியது விஷ்ணு சம்ஹிதை, சிவபெருமானே கூறியருளியது சங்கர சம்ஹிதை, சூரியன் கூறியருளியது சூரிய சம்ஹிதை என்று 6 சம்ஹிதைகளும் யாரால் உபதேசிக்கப்பட்டனவோ அவர்களின் பெயரை கொண்டு விளங்குகின்றது. இந்த 6 சம்ஹிதைகளிலே சங்கர சம்ஹிதை என்பது எல்லாம் வல்ல சிவபெருமான் தன் தேவியாராகிய உமாதேவிக்கு சொல்லி அருளியது. அப்படி சொல்லி அருளும் போது அவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கின்ற வேலாயுதத்தை ஏந்திய சுப்பிரமணிய கடவுள் சிவபெருமான் கூறியருளிய சங்கர சம்ஹிதையை உமாதேவியாரின் மடியில் இருந்தபடி கேட்டு அறிந்தார் முருகப்பெருமான். அந்த சுப்பிரமணிய கடவுளானவர் தம்மை தொழுது நின்ற அகஸ்திய முனிவருக்கு அதே உபதேசத்தை சொல்லி அருளினார். அது முதல் அந்த சம்ஹிதைக்கு அகஸ்திய சம்ஹிதை என்றும் பெயர் இருக்கின்றது. அந்த அகஸ்திய சம்ஹிதையானது கேட்பவர்களுக்கு சிவபெருமான் திருவடி நீழலில் கலத்தலாகிய பேரின்ப முக்தியை தருவதாக ஒரு ஸ்தலத்தை விதந்து கூறுகின்றது.
அத்தகைய மேம்பாடுள்ள அந்த ஸ்தலம் என்ன என்றால் அதுவே திரு ஆலவாய் என்ற ஸ்தலம் ஆகும். மதுரை திரு ஆலவாய் என்ற இந்த ஸ்தலத்தினை காதால் கேட்ட அளவிலே அது மோட்சத்தை தரவல்லது என்று சூதமா முனிவர் சொல்லியருள, அந்த மோட்சத்தில் தமது சிந்தையை பதித்த முனிவர்கள் அத்திரு ஆலவாய் என்ற ஸ்தல மாகாத்மியத்தை சொல்லி அருளுங்கள் மாமுனிவரே என்று சூதமா முனிவரிடம், அந்த வியாசமா முனிவரின் மாணாக்கராகிய சூதமா முனிவரிடம் கேட்டு விண்ணப்பித்தார்கள். அவர்களுக்கு சூதமா முனிவர் சொல்லத் தொடங்குகின்றார். அன்றலர்ந்த தாமரை மலரில் வசிக்கும் படைப்பு தொட்டுள்ள வேதங்களின் தலைவனாகிய பிரம்மன் அந்த வேத விதிப்படி வேகமிக்க நடையை உடைய அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பினார். எனவே காசி க்ஷேத்திரம் அது தன்னிடம் இறந்தவர்களுக்கு மோட்சத்தை தருகின்ற குளிர்ந்த நீர்த்துறைகள் மிக்க காஷி க்ஷேத்திரத்தில் திருப்பதியில் தம் புத்திரரோடு சேர்ந்தார் பிரம்மா. அகஸ்திய முனிவர், வியாச முனிவர், நாரத முனிவர், சனக முனிவர் முதலான 4 வகை முனிவர்களும், கௌதமரும், பராச்சர முனிவரும், வாமதேவரும், வால்மீகியும், வசிஷ்டரும், சுகர் முதலாகிய முனிவர்களும் ஆகிய இவர்களோடு 10 அஸ்வமேத யாகங்களை செய்து முடித்து அம்முனிவர்களுக்கு மனம் மகிழ கொடுக்கும் தட்சணைகளையும் கொடுத்தார் பிரம்மா. அதன் பின்னர் சத்தியலோகம் சென்று அடைகின்றார் பிரம்மா. அதன் பின்னர் இந்திரிய பகையை வென்ற தவச்செல்வத்தை உடைய இந்த முனிவர்கள் எல்லோரும் காசியில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானாரை, விஸ்வநாதரை துதித்து வணங்கி முக்தி மண்டபத்திற்கு எழுந்தருளுகின்றார்கள். அங்கே தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்ற புருஷார்த்தங்களை சனகர் முதலான 4 முனிவர்களுக்கும் கூறியருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமி சந்நிதியில் மிக்க அன்போடு வரிசை வரிசையாக இருந்து அங்கே இருந்த எழுந்தருளிய நாரத முனிவரை பார்த்து விண்ணப்பிக்கின்றார்கள், ஒரு வினா கேட்கின்றார்கள். தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று 3ஆலும் சிறந்த மேம்பட்ட ஒரு சிவஸ்தலத்தை சொல்லி அருளுங்கள் என்று நாரத முனிவரிடம் கேட்க, நாரத முனிவர் கூறுகின்றார், நூல்கள் முழுவதையும் முற்றும் ஆராய்ந்து உணர்ந்த சனத்குமார முனிவரிடம் கற்று உணர்ந்தவர் வியாச முனிவர், அவரிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் என்று கூற, அவ்வியாச முனிவரோ முருகக் கடவுளிடம் வேதம் முதலிய அனைத்தும் கற்று உணர்ந்த அகஸ்திய முனிவர், அந்த அகஸ்திய முனிவரிடம் எல்லோரும் சென்று கேளுங்கள் என்று வியாச முனிவர் கூறுகின்றார். எனவே மற்றைய எல்லா முனிவர்களும் அகஸ்திய முனிவரை அடைந்து அகஸ்திய முனிவரை துதிக்கின்றார்கள். வாதாபி, வில்வலன் என்ற அசுரர்களை முடித்து வைத்த தர்ம வடிவமாய் இருக்கும் முனிவரே, விந்திய பர்வதத்தை அடக்கிய தவ பர்வதமே, அலையை உடைய சமுத்திரத்தை பருகி அருளிய பெரிய கிருபா சமுத்திரமே, அரிய தமிழ் சுரக்கும் மேகமே, வடபாகம் தாழ்ந்து தென்திசை உயர துலாக்கோல் போல ஒரு தராசு போல தென்திசையையும் வடதிசையையும் சமமாக நிறுத்திய பற்றுக்கோடே என்று அளவில்லாத வேதங்கள் திரண்டு நின்று ஸ்துதி செய்வது போல எல்லா முனிவர்களும் திரண்டு நின்று அகஸ்திய முனிவரை ஸ்துதி செய்கின்றார்கள். அகஸ்திய முனிவருக்கு இங்கு சொல்லப்பட்ட துதிகளின் திரு வரலாறுகளையெல்லாம் வாதாபி, வில்வலன் சம்ஹாரம், விந்திய பர்வத கர்வபங்கம் என்ற அனைத்தையும் ஸ்கந்த புராணத்திலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். இவ்வாறு அகஸ்திய மாமுனிவரை போற்றி தலச்சிறப்பும் தீர்த்தச் சிறப்பும் மூர்த்திச் சிறப்பும் உள்ளதாகிய ஒரு சைவ ஸ்தலத்தை சொல்லியருளுங்கள் என்று கேட்க, அகஸ்திய மாமுனிவர் முக மலர்ச்சி கொண்டு அவர்கள் மேல் கருணை கூர்ந்து எல்லா நூல்களையும் ஆராய்ந்து தெளிந்த அகஸ்திய முனிவர் அந்த முக்தி மண்டபத்தில் முதலில் அந்த முக்தி மண்டபத்தில் வந்து இறந்த 4 கோழிகளை தியானம் செய்கின்றார். 5 திருக்கரங்களை உடைய மூத்த பிள்ளையாரான விநாயக பெருமானையும், பின்பு முருகக் கடவுளையும், அதன் பின்பு கல்லால விருட்சத்தின் கீழே எழுந்தருளிய தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி நிற்கின்றார் அகஸ்திய முனிவர். முக்தி மண்டபத்தில் வந்து மோட்சம் பெற்ற 4 கோழிகளை தியானம் செய்தார் என்று வருகின்றது. இது காஷி காண்டம் என்ற நூலில் முக்தி மண்டபத்தின் கதை உரைத்த அத்தியாயத்தில் இந்த கதை கூறப்பட்டிருக்கின்றது.
காஷி நகரத்தில் 3ஆம் யுகத்தில் பல நூல்களையும் கற்றுணர்ந்த மாகநந்தனன் எனும் ஒரு வேதியர் பிராமணர் கொடும் தொழிலை உடையவராய் திரிந்து வருகின்றார். அங்கு ஒரு நீசன் தானமாக கொடுத்த பொருளை அவர் பெற்றுக்கொண்டதனால் மற்ற பிராமணர்களெல்லாம் இவரை சண்டாளன் என்று அந்த நகரத்தை விட்டு அகற்றினார்கள். அவர் தம் மனைவி மக்களோடு கீக்கட தேசம் நோக்கி செல்ல வேண்டும் என்று கங்கையிலே ஸ்நானம் செய்து காவடியை எடுத்துக்கொண்டு செல்பவர்களை துணையாக கருதி அவர்களின் பின்னே செல்கின்றார். அப்பொழுது வேடர்கள் வந்து அவரிடம் இருக்கின்ற பொருட்களை சூறையாடி மனைவி மக்களோடு அவரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். அப்படி உயிர் விடும் பொழுது அந்த மாகநந்தன் என்பவன் காஷி நகரத்தை மனத்திலே எண்ணியபடியே உயிர் விட்டார். அந்த புண்ணிய வசத்தினால் அதே கீக்கட தேசத்தில் முன்ஜென்ம உணர்ச்சியோடு சேவலாய் பிறந்தார். தன் மக்கள் இருவரும் குஞ்சுகளாகவும் தன் மனைவி கோழியாகவும் இவ்வாறு அங்கு சில நாட்கள் வசித்து பின்னர் காசிக்குச் செல்பவர்களோடு தொடர்ந்து பின்னே சென்று அந்த சேவலும் கோழியும் 2 குஞ்சுகளும் காசிக்கு வந்து முக்தி மண்டபத்தை அடைந்து அங்கு வசித்து இறந்து விடுகின்றன. அதனால் சிவபதத்தை அடைந்தன இந்த 4 கோழிகளும். அப்படி காஷி மாநகர முக்தி மண்டபத்தில் இறந்து சிவபதம் அடைந்த அந்த 4 கோழிகளை முதலில் தியானம் செய்கின்றார் அகஸ்திய முனிவர். அதன் பின்னர் விநாயகர், முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குகின்றார். பின்னர் அங்கையர்கண் அம்மையாகிய மீனாட்சி தேவியையும் எம் தந்தையாகிய திரு ஆலவாயில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளையும் தமது ஹிருதய பங்கயத்தில் இருத்தி சமாதி கூடி பரவசப்பட்டு உமாதேவியாருக்கு சிவபெருமான் அருளிச் செய்த சம்ஹிதையில் முருகக்கடவுள் எனக்கு தெளிவு பெற அருளிச் செய்த அந்த சம்ஹிதையில் ஒரு ஸ்தலத்தின் பெருமை கூறப்பட்டுள்ளது. அடைவதற்கரிய தவங்களைச் செய்து மனம் தெளிந்து அரிதாக பெறும் மோட்சம் அதனை கேட்பவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் தலமாக நீங்கள் கேட்ட அந்த தலச்சிறப்பு, மூர்த்திச் சிறப்பு, தீர்த்தச் சிறப்பு என்று 3ஆலும் சிறப்புமிக்க எவ்வகைப்பட்ட சிவஸ்தலங்களிலும் மேம்பட்ட சிறப்பினை உடைய திருத்தலம் கூறப்பட்டிருக்கின்றது. அது திரு ஆலவாய் என்ற திருத்தலம். அந்த திருத்தலத்திலே திருவருளையே திருமேனியாக கொண்டு 64 திருவிளையாடல்களை செய்து எப்பொழுதும் வேதத்தின் பொருளாகிய சிவபெருமான் மிக விளக்கமாக பிரகாசமாக வீற்றிருக்கின்ற தலம் திரு ஆலவாய். அத்தலத்தை பூவுலகின் சிவலோகம் என்று சொல்வார்கள். அத்தலத்தில் இருக்கின்ற 3 வகை சிறப்புகளாகிய தலச்சிறப்பு, தீர்த்தச் சிறப்பு, மூர்த்திச் சிறப்பு என்ற இந்த 3 வகை சிறப்புகளையும் எண்ணற்ற அளவில்லாத எல்லா ஆன்ம கோடிகளிடமும் கிருபையை வைத்த சிவபெருமான் அங்கே செய்தருளிய திருவிளையாடல்களையும் அந்த 64 திருவிளையாடல்களையும் முருகப்பெருமான் எவ்வாறு எனக்கு உபதேசித்து அருளினாரோ, கிரௌஞ்சகிரியின் மார்பு கிழிபட வேலை தொட்டருளிய முருகக்கடவுள் எனக்குச் சொல்லிய வண்ணமே உங்களுக்கு நான் சொல்வேன் என்று கடலை பருகிய அகஸ்தியர் தம் முன்பு வந்து தன்னிடம் கேட்ட முனிவர்களுக்கு எல்லோரும் கேட்கும்படி இத்திருவிளையாடல் புராணத்தை சொல்லத் தொடங்குகின்றார். அதிலே தல விசேஷம், தீர்த்த விசேஷம், மூர்த்தி விசேஷம் என்ற 3னையும் கூறி 64 திருவிளையாடல்களையும் கூறத் தொடங்குகின்றார் அகஸ்திய மாமுனிவர் என்று புராண வரலாறு இவ்வாறு அமைகின்றது. எனவே அகஸ்திய முனிவர் சொல்லியருளியபடி 3 வகை சிறப்புகளிலே முதலிலே ஸ்தல விசேஷம் என்ற தலச்சிறப்பை நாமும் சிந்திக்கத் தொடங்குவோம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.